ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல நிறைய எக்ஸைட்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீர தீர சூரன் இந்த படம் வந்து 27 மார்ச் ரிலீஸ் ஆக போகுது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. வேர்ல்டு வைட் ஒரு கிராண்ட் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். இந்த படத்தோட ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் 20 மார்ச் மாதம், அதாவது வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஆவடியில் இருக்குது, அங்கே வந்து நடக்க போகுது. ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக அது நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதை தாண்டி டீம் வந்து ப்ரமோஷன்ஸ் வேறு லெவலில் இறங்கியிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள் எல்லா யூடியூப்லேயும் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல அட்வான்ஸ் புக்கிங் இந்த படத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூவி பஃபில் பேசிக்கிறாங்க. அடுத்து எம்புரான், லூசிஃபர் 2ன்னு சொல்கிற எம்புரான், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ எந்த டவுட்டும் இல்லை. லூசிஃபர் ஆஸ் பிளான்ட் மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகுதுங்க வேர்ல்டு வைட். அதுவும் ஒரு கிராண்ட் தேட்டருக்கு ரிலீஸாக வரப்போகுது. படத்தோட ப்ரமோஷன்ஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ப்ரமோஷன்ஸும் நல்லா போயிட்டே இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் ஒரு வேறு லெவல் ஹிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது பார்ட் லூசிஃபர் எம்புரான் அது வந்து எந்தளவு ஹிட் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. மோகன்லால் வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நானும் சொல்கிறேன். சூப்பராக படம் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ரெண்டு பெரிய படங்கள் ஒரே நாளில் கிளாஷ் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வீர தீர சூரன், மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா லூசிஃபர் 2. அதை தாண்டி இந்த லூசிஃபர் படம் வந்து தமிழ்லையும், லூசிஃபர்னு சொல்கிற எம்புரான் வந்து தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. அதேமாதிரி வீர தீர சூரன் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ரெண்டு படத்தில் எந்த படம் நல்லா ஓடுதுன்னு, அதை தாண்டி ரெண்டு படமும் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது. காத்திருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள், அதோட ஒரு ப்ரோமோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை கேட்கும்போது செம்ம வைப்பாகுது. ஃபேன்ஸில் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நாளைக்கு ஈவினிங் வரைக்கும். ஏன்னா நாளைக்கு ஈவினிங் ஃபஸ்ட் சிங்கிள் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபுல் வைப் மெட்டீரியலாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு ப்ரோமோ வீடியோவும். கண்டிப்பாக அதை நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுவோம். பார்ப்போம். நாளைக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த பாடல் எப்படி இருந்தது நானும் சொல்கிறேன். ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாரு. அதுக்கடுத்து ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட அஜித் திரைப்படம். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மங்காத்தா ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு படமாக இது வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி இந்த படம் நிறைய ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நம்பலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் இப்படி இருக்க, இந்த படத்து கூட மலையாள படமான பசூகா மம்முட்டி நடிச்சிருக்காரு. அதுவும் ஏப்ரல் 10 வேர்ல்டு வைட் தேட்டரிக்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கிளாஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு படமும், மம்முட்டியோட படமும் தமிழ்நாட்டில் ஓரளவு நல்லாவே ஓடும். அதை தாண்டி அஜித்துக்கும் ஒரு மலையாளம், அதாவது கேரளா சைடில் ஒரு டீசெண்டான ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போது. அதாவது 27 ஒரு கிளாஷ் இருக்குது, அப்புறம் 10 ஒரு கிளாஷ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரெண்டு படத்தில் ஏப்ரல் 10 அது, இது மார்ச் 27. 4 படங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சேனல்லையும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாங்க. அடுத்து குடும்பஸ்தன், இந்த படத்தை பற்றி பேசணும். கமர்ஷியல் ஹிட்டுங்க குடும்பஸ்தன். அதை தாண்டி நிறைய 90s கிட்ஸுக்குலாம் இந்த படம் நிறைய பொருத்தமாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸில் இந்த படத்தை பெருசாக கொண்டாடினாங்க. இந்த படத்தோட 50வது நாள் விழா வந்து ஒரு சிம்பிளாகவும் சரி, அதே சமயத்தில் கொண்டாடிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் மணிகண்டன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறத இந்த படம் மூலிமா ஒன்ஸ் அகேன் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு மணிகண்டன் அப்படின்னு தான் சொல்லணும். இது 50 நாள் இப்படி இருக்க, டிராகன் படத்தோட 25வது நாள் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த டீம். அந்த படம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு. அதாவது நிறைய படங்கள் வந்தாலும் அந்த படத்துக்கு மெயின் ஸ்க்ரீன் ஒதுக்கி அந்த படம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 125+ crores கலெக்ட் பண்ணிச்சு, நியரிங் 150 அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி தான் டிராகன் போயிட்டுருக்கு. ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம், பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் டிராகன். ஏன்னா 37 கோடியில் தான் படத்தோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதில் வந்து 150 crores கிட்ட ப்ராஃபிட் எடுக்குதுன்னா நார்மலான விஷயம் கிடையாது. ஒரு நல்ல சூப்பரான ஒரு படமாகவும் வந்திருக்கு. எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணிச்சுங்க டிராகன். இந்த ஆடியன்ஸ் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ண ஒரு படமாக தான் டிராகன் இருந்தது. பிரதீப் ரங்கநாதனோட ஸ்கேல் அப்படியே டாப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்துள்ள ஏஸ், அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஈவினிங். அதை கேட்டாச்சு, ரொம்ப அருமையாக இருந்தது. அதை நான் வந்து வரும் நாட்களில் அந்த படத்தோட மொத்த ஆல்பம் ரிவ்யூ பண்ணுறேன். அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க ஃபீமேல் வாய்ஸில். கபில் அப்படிங்கிற ஒரு கபிலன் சொல்கிறாங்க. அவர் வந்து மேல் சிங்கர், இவங்க பாடியிருக்காங்க. அந்த படம் நல்லாவே இருக்குது, யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, போய் கேளுங்க. ஒரு ட்ரெண்டியாகவும் இருக்குது, கேட்சியாகவும் இருக்குது. கேட்கும்போதே ஒரு மெலடி தாங்க, அது ரொமான்டிக் மெலடி. அது மாதிரி தான் வந்திருக்கு அந்த சாங்கு. அப்புறம் ஷாம் அவர்கள் நடித்துள்ள அஸ்திரம், இந்த படம் வந்து மார்ச் 21 வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து ஆல்ரெடி ஒரு ரிலீஸ் டேட் போட்டு போஸ்ட் பண்ணாச்சு. காரணம் என்னென்னா, ஒரே நாளில் நிறைய படங்கள் போன வாரமும் சரி, அதுக்கு முன்னாடி வாரமும் சரி ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால தான். ஆனால் இந்த படம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு இன்சைட் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் இந்த படத்துக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும், ஒரு டீசெண்டான கலெக்ஷன் ஷாம் படம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்றைக்கி சினிமா அப்டேட்ஸ் இவ்வளோதாங்க. இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.